அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆளுநர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக வரணும்னா பெரும்பான்மையர் 15 நாட்களுக்குள்ள நிரூபிக்கணும்னு சொல்லி செய்திகள் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முற்படணும். எப்படியும் 15 நாள் கெடு இருக்கு. அப்போ இதுவரை பன்னீர்செல்வம் அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. மிக குறைந்த எண்ணிக்கையில தான் அவருக்கு ஆதரவு இருந்தது. அதுதான் இவ்வளவு நாட்களாக சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கிற நபர்களை ஏதாவது விலை பேசி தன் பக்கம் இழுக்க முடியுமான்ற முயற்சிலாம் நடந்தது. அது மத்திய அரசு இதோட தான் நடந்தது. ஆனால் அது முடியல, சாத்தியமாகல. ஆக பன்னீர்செல்வம் தமிழகத்தின் முதல்வராக வர முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வராரு. இவருடைய கேட்டகரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொலை குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு. மிக ஒரு சாதிய வன்மை ஒடுக்குமுறையோட பல நிகழ்வுகளை நடத்தியிருக்காரு. சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இளவரசன் என்ற தலித்து இளைஞன் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அது தற்கொலை மாதிரி ஜோடிக்கப்பட்டு ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அதுக்கும் இந்த அமைச்சருக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கு. அதுக்கான மிக சரியான ஆதாரங்கள்லாம் பிறகு பன்னீர்செல்வம் குரூப்பே வெளியிட முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. பன்னீர்செல்வம் நிலை இப்போ எப்படின்னா, தனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் அவருடைய செயல்பாடு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்களே இப்போ அரசா திரும்பவும் கைப்பற்றாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவலையா இருக்காங்கன்னு அவர் சொல்றார். பன்னீர்செல்வம் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில் இருக்கும் பொழுதோ இணக்கமாக தகவல்லாம் சொல்லல. இப்ப தனக்கு பதவி கிடைக்க அதுதான் பன்னீர்செல்வம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த 15 நாள் அவகாசம் எதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கணும்? அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒரு காவலர் பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் என்ற காரணத்துக்காக அந்த அமைச்சர் தன்னை அடிச்சதா, அவருடைய வீட்டுக்கு முன்பு இவர் வசிக்கிறாராம். ஆக அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்திலே ரொம்ப அதிருப்தியாகவும் ரொம்ப மோசமாகவும் பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருவர் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரப்போறாரு. அதை சசிகலா தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில சசிகலாவால இன்னும் சில வருடங்களுக்கு முதல்வராக வர முடியாட்டினாலும் சசிகலாவை பாஜக பகைச்சிக்கொள்ளல. அதே மாதிரி சசிகலாவும் பாஜகவை பகைச்சிக்கல. இந்த தமிழ்நாட்டில் முதல்வர் பதவி தனக்கு வேண்டும் சொல்லி என்னைக்கு சசிகலா இந்த பிரச்சாரம், இந்த நெருக்கடி எல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பயே அவங்க தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சசிகலா சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தமிழக மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் எப்படி பார்க்குதுன்னா, சரியான தீர்ப்பு கிடைச்சிடுச்சு. ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்திய அரசு இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பாராட்டுதல், அப்படி இப்படி நிறைய மக்களாட்சி குறித்த திரும்பவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இந்தியா முழுவதுமே இந்த நிகழ்வு கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கு.
இந்த நிலையில வந்து சசிகலா வந்து சில சிறையில் இருக்கும்போது தனக்கு சில சௌகரியங்கள் வேண்டும்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிராகரிச்சிருச்சு இப்போதைக்கு நீதித்துறை. ஆனா வந்து இது இப்படியே இருக்காது. சசிகலா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை வந்து நம்ம கவனத்தில் எடுக்கணும். இன்னும் நான் 2 மாதத்துல வெளியே வந்துடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிச்சயமா நடக்க வாய்ப்பு இருக்கு. சசிகலா இன்னும் 2 மாதங்களில் சிறையிலிருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணன்றத பார்ப்போம். இன்னும் சில மாதங்கள்ல வந்து இந்தியாவில் வந்து குடியரசு தேர்தல் வந்து நடைபெறத்துக்கு இருக்கு. இதுல வந்து இந்த குடியரசுத் தலைவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற அந்த முறையை வந்து அரசியல் சாசனம் குறித்து நம்ம பார்ப்போம். இந்தியாவில் வந்து உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், பார்லமென்ற உறுப்பினர்கள், எம்பி, இவர்கள் தான் வந்து குடியரசு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ இந்தியா முழுவதும் வந்து பாஜகவுடைய பெரும்பான்மை இல்லை. இந்தியாவிலுடைய பெரிய பெரிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பீகார், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களை வந்து பாஜகவுடைய சட்டமன்ற எண்ணிக்கையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதை விட காங்கிரஸுக்கு கூடுதலா இருக்கு. அப்புறம் இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தா கூட அதுலயும் வந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ற தகவல் வந்து உளவுத்துறை மூலமாக ஏற்கனவே மத்திய அரசுக்கு இந்த தகவல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது பஞ்சாப்ல வந்து எப்பவுமே வந்து பாஜகவுக்கு அங்க பெரும்பான்மை கிடையாது. இப்படி இந்த சூழல்ல வந்து இந்தியாவின் மிக முக்கிய பெரிய மாநிலங்களே இப்படிப்பட்ட ஒரு நிலை பாஜக இருக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் தான் நம்பி இருக்கு. இந்த பாஜக வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு ஜனாதிபதிக்கான இடத்திற்கு உரிய நபர் அவங்களுடைய பெரும்பான்மையால வந்து தேர்ந்தெடுக்க முடியல. அப்ப வந்து இப்ப தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 51 எம்பிக்கள், 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்பே வந்து இதை குறித்த இது வந்து நடப்பெற ஆரம்பிச்சிடுச்சு. இதுல வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து தங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற காரணத்துக்காக பின்னாடி வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, அரசியல்லாம் நடந்திருக்கு. ஆனா வந்து ஜெயலலிதா வந்து மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த இது வரல. அவங்களுக்கான ஒரு இணக்கமான அரசியல் வந்து எப்போதுமே வரல. அதில் வந்து ஜெயலலிதா வந்து அதை மறுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் வந்து திடீரென மத்திய அரசு வந்து ஜெயலலிதா வந்து கர்நாடகாவில் வந்து சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி அவர் ஜெயலலிதாவை சிறைக்குள்ளேயும் அனுப்புனாங்க. அனுப்பியும் வந்து அது இன்னும் ஜெயலலிதாவுக்கு வந்து அதிருப்தியாகத்தான் இருந்தது. அப்புறம் அதுல ஒரு அரசியல் அவங்க வெளியேறவும் காரணமா இருந்தது. அதுக்கு பிறகுதான் வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து இது சாத்தியப்படாதுன்ற சூழ்நிலை உருவாகும் பொழுது தான் இதை வந்து ஜெயலலிதா படுகொலை வரைக்கும் மோடி அரசு சென்றது. அதுக்கு தான் வந்து துணையாக இருந்தவங்க வந்து இந்த சசிகலா குரூப்லாம் இந்த மாஃபியா குரூப் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாஃபியா குரூப் மோடி அரசுக்கு இந்த விதத்துல வந்து உதவியாக இருந்தது. இப்ப வந்து ஜெயலலிதா இறந்தாச்சு. இந்த சில இதுல வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர்செல்வத்துக்கும் முதல்ல இணக்கமாகத்தான் இருந்தாங்க சசிகலாவும் பன்னீர்செல்வம். காலப்போக்கில் பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கை எப்படி போச்சுன்னா, தன்னை வந்து தன்னுடைய ஆளுமையை தக்க வச்சுக்கிறதுக்காக சசிகலாவுடன் ஒரு சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது. இதுக்கு பிறகுதான் வந்து சசிகலா வந்து அந்த முதல்வர் பதவியை வந்து தக்க வச்சுக்கினா இன்னும் தனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அதை கைப்பற்ற அளவுக்கு போய் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் உருவாகுச்சு. இந்த சூழல்லையும் வந்து சிறைக்குள்ள போகும் முன்பு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலரை வந்து பொறுப்பாளராக அதிமுகவுக்கு பொறுப்பாளராக ஆகிட்டு தான் போயிருக்காங்க. எடப்பாடியை வந்து சசிகலா தான் வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த சூழல்ல வந்து சசிகலாவுடைய இவங்க வந்து எடப்பாடி வந்து பெரும்பான்மை நிரூபிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாக்கா அடுத்தது வந்து இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற போகிற குடியரசு இதுக்கு அதிமுக வந்து
தன்னுடைய எம்பிக்களின் ஆதரவும் எம்எல்களின் ஆதரவும் மோடி அரசுக்கு கொடுக்கணும்னாக்கா சசிகலாவை வந்து சிறையிலேருந்து வெளியிடணுன்ற பேரெல்லாம் நடக்கும். அது இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் வந்து துணிச்சலா வந்து சசிகலா சொல்றாங்க, இன்னும் நான் 2 மாதங்களில் வெளியேறிடுவேன் அப்படி. ஆக இது வந்து இது மக்களாட்சி கிடையாது. இது வரைக்கும் நடைபெற்றது எல்லாமே வந்து அரசு கட்சிக்கும் இடையான போட்டி. தங்களுடைய தேவைகளுக்காக வந்து மாநில அரசுகள் மீது ஒடுக்குமுறை திணிப்பது, இதெல்லாம் வந்து மோடி அரசுக்கு புதிதான ஒரு விஷயம் இல்லை. மோடி அரசு நினைச்சாக்கா மாநில அரசுடைய இப்ப தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியாட்டி ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை வந்து நிச்சயமா பாஜக உருவாக்காது. தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லை. கூடுமானம் வரைக்கும் அதிமுக ஆட்சி தக்க வச்சுக்கத்தான் அவங்க முயற்சி எடுப்பாங்க. அதுக்காக வந்து இணக்கமாக சில வேலைகள் செய்யணும்னாக்கா சசிகலா குறித்த இது இன்னும் சில மாதங்களை வெளியேற்றத்துக்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கிறதுக்கு அதுக்கு ஓகே சொல்லத்தான் அந்த வேலையும் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆகையால வந்து இந்த எடப்பாடியுடைய அரசியலை வந்து மக்கள் வந்து எப்படி எதிர்க்கணும்னா, அவர் மீது உள்ள கொலை குற்றச்சாட்டுகள், அவர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி இவரை வந்து பதவிக்கு வரத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா இது வந்து எந்த அளவுக்கு இது நம் மக்களுடைய கருத்தை கேட்டு இயங்குற அரசு இல்லை. இது வந்து நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வந்து குறைஞ்சபட்சம் மக்களுக்கு வந்து இந்த அரசியல் புரிஞ்சு இருக்குன்ற உணர்வை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இதை குறித்து நீங்க பரவலான விவாதங்களை வந்து முன்னெடுக்கணும். எனவே வந்து இது வரைக்கும் நான் சொன்ன கருத்தை வந்து முன் வச்சிருக்கேன். இதுல இருந்து நீங்க சில கொஸ்டின்ஸ் என்னிடம் கேட்க விருப்பப்பட்டா சொல்லுங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்களுடைய அரசியல் வார்த்தைகளை வந்து நீங்க பேச முற்படும் போது வந்து அது இது இப்படி எல்லாம் வந்து பேசுறத வந்து தவிர்த்துட்டு தெளிவா பேச முயற்சி எடுங்கன்னு சொல்றாரு. நன்றி. உண்மைதான். நான் வந்து பிரான்ஸ்லேயே பிறந்து வளர்ந்தால என்னுடைய மொழி வந்து இன்னும் என்னுடைய வந்து வளர்த்தெடுக்கத்துல வந்து நான் தீவிரமா இருக்கேன். வாசிப்பு, அதிகமான புத்தக வாசிப்பு எல்லாம் இருக்கு. ஆனா இங்க பிரான்ஸ்ல வந்து தமிழ் சூழலில் தமிழர்களோட உரையாடுற வாய்ப்புலாம் இல்லை. ஆகையால வந்து இப்பதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். போக போக இன்னும் தெளிவாக ஒரு உரையாடலை நடத்த முற்படுறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். திட்டுலாம் வருது, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும், அதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. அப்புறம் வணக்கம் சொல்றவங்களுக்குலாம் வணக்கம். நம்ம வந்து இந்த அரசியல் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். வந்து இன்னும் வந்து நிறைய கொஸ்டின் வருது. நான் சொன்ன இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது முரண் இருந்தா நீங்க விமர்சிக்கலாம். நான் வந்து கருத்து சொல்றேன், முன்வைக்கிறேன். என்னுடைய இதுல வந்து 4009 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போதைக்கு. அதனால வந்து நீங்க நிதானமாவே கேள்வி வந்து சரியான கேள்வியை முன்வைங்க. நான் அரசியல் குறித்து நான் பேச தயாரா இருக்கேன். ஆஹா, ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி விஸ்வா கேட்குறாரு. ஜனாதிபதி ஆட்சி வந்துடுச்சுன்னு வச்சிங்களா, அதிமுக ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி வந்துட்டாக்கா எம்பிக்கள் வந்து நிச்சயமாக இது மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. இப்போ வந்து இந்தியாவை வந்து ஒரு ஆளும் மத்திய அரசு தனக்கு பெரும்பான்மையே இல்லை, ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற பெரும்பான்மையை கூட இந்த அரசு வச்சுக்கலன்னும் போது இவ்வளவு பலவீனமான அரசான்னு ஒரு விமர்சனத்தை சந்திக்க நேரிடும் இல்லையா. அதுக்காகவே அவங்க வந்து ரொம்ப தயங்கி அதை தவிர்ப்பாங்க. ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லை. மறுதேர்தல் வந்தா கூட வந்து அந்த மறுதேர்தல் திரும்பவும் அதிமுக வருமானது வந்து உத்தரவாதம் கிடைக்காது. ஆக வந்து இப்போது இருக்கிற இந்த ஆட்சியை 4 வருடங்களுக்கு தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலியமாக பாஜக
தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற ஒரு மாநிலமாகத்தான் வந்து இதை வச்சுக்க பார்க்கும். அதனால வந்து ஜனாதிபதி ஆட்சி நிச்சயமா வர வாய்ப்பில்லை. தமிழ் இங்கிலீஷில் உங்களுடைய கொஸ்டின் இருக்கு, எனக்கு படித்து கஷ்டமா இருக்கு.